உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களின் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நோயின்றி 120 ஆண்டுகள் வாழ்வதற்குரிய ரகசியங்களை சித்தர்கள் இலக்கியத்திலே எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உணவை மென்று உண்ணுவதனுடைய அவசியத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய மருத்துவமனையினுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். மருத்துவமனையில் பலர் என்ன சொல்வார்கள், எனக்கு செரிமானமாகலை, சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே வருது, கிழங்கா அப்படியே பருப்பா, அப்படியே கேரட்டு பீன்ஸ் துண்டு துண்டா அப்படியே வருது, செரிக்கவே மாட்டேங்குதுயா என்று சிலர் சொல்லுவார்கள். தப்பு எங்கே நடக்கிறது? அவர்கள் வாயிலிட்ட உணவை நன்றாக மென்று சாப்பிடவில்லை என்றுதான் தப்பு. நான் ஒரு இடத்துல சொல்லி அனுப்புவேன், சரிதாங்க நீங்கள் சொல்கிறது, நான் சொல்வதை பின்பற்றுங்க, இதுக்கு மருந்தே வேண்டியதில்லை, நீங்கள் ஒரு 15 நாள் கழித்து என்னை மறுபடியும் பாருங்கள், அப்படி வருதா பார்க்கலாம் அப்படின்னு. இல்லையா, ஏதாவது ஒரு மருந்து கொடுங்கய்யா. சரி என்று சொல்லி அவர்களுக்கு பிகு என்று ஒரு மருந்து கொடுப்பேன். அவர்களுக்கு முக்கியமாக இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்பேன், எண்ணி வாயிலிட்ட உணவை மெல்லுங்கள். வாயில் உணவை இட்டால் 50 முறை மென்ற பின்னர் தான் உள்ளே அனுப்ப வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். வாயிலிட்டு நன்றாக மென்று கூழாக்கி விட்டால் அது எப்படி திருப்பிக்கிட்டு அப்படியே உருண்டையாகி திருப்பி அது நறுக்கிய பாகத்திலே அப்படியே வெளியில் வரும் மலத்தில்? வாய்ப்பே கிடையாது. ஆக நாம் முறையாக சாப்பிடுவது எப்படி என்பதையே நம் பிள்ளைகளுக்கு, நம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம். இதனால தான் பல சிக்கல்கள் வருவது. மலச்சிக்கல் வருவதற்கெல்லாம் காரணமாக இருப்பது இதுதான். அதை அடுத்து பார்ப்போம். அப்ப உணவை வாயிலிட்டு நன்றாக மென்று கூழாக்கி உண்ணுங்கள். இது முதல் ரூல். ஃபர்ஸ்ட் பின்பற்ற வேண்டியது உணவை கூழாக்கி சாப்பிடுதல். இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். சொல்லுவதனுடைய அவசியம் இருக்கிறது. இத்தனை முறை சொல்லி கூட பின்பற்றலைன்னா உங்களை சித்தர்களால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்றையிலிருந்து இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்கல்ல, இந்த பார்த்தனுடைய விளைவாக எந்த வேளை உணவாக இருந்தாலும், அது இட்லியாக இருந்தாலும், தோசையாக இருந்தாலும், சோறாக இருந்தாலும், காய்கறியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், வாயில் ஒரு முறை இட்ட உணவை நன்றாக மென்று கூழாக்கி திரவமாக்கி விழுங்கிய பின்னர் தான் அடுத்த கவலத்தை எடுப்பது என்று ஒரு உறுதி பூண்டு கொள்ளுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பேசி போட்டுக்கிட்டே இருப்போம். அது அறகுறையா மென்றதும் எல்லாத்துமா உள்ள போயிட்டே இருக்கும். அது தவிருங்கள். ஒன்று. அடுத்தது, இந்த உணவு உண்ணுகிற போது ஒரு அளவு எவ்வளவு சாப்பிடுறது அப்படின்னு ஒரு கேள்வி எழும். ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு இருக்கிறது. ஒரு ஆள் மெலிசா இருப்பான், ஆனால் அவன் 10 இட்லி சாப்பிடுவான். ஆள் குண்டா இருப்பான், 2 இட்லி சாப்பிட்டாலே அவனை சாப்பிட முடியாது. அப்போ ஒரு கடின உழைப்பாளியா இருப்பான், அவனுக்கு அதிகமாக உணவு தேவைப்படும். ஒரு அதிக உடல் உழைப்பு இல்லாதவனா இருப்பான், அவன் நிறைய சாப்பிடுவான். இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க, அப்படியே பாரடாக்ஸ், முரணாக இருக்கிறது. இப்ப எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும். ஆரோக்கியமாக இருப்பதற்கு எவ்வளவு சாப்பிடுறது, அதை எப்படி அளவு சொல்ல முடியும்? ஆனா இந்த என்னன்னா, இயற்கை நமக்கு அறிவிப்பு கொடுக்கிறது. உன்னுடைய கொள்ளளவு எவ்வளவு என்பதை இயற்கை உனக்கு சொல்லுகிறது. ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும். ஆச்சரியமா இல்லை? நம்முடைய முகம், நம்முடைய கண், நம்முடைய பார்வை, நம்முடைய நடை, நம்முடைய குரல் எப்படி மாறுபடுகிறது, அப்படி ஒவ்வொருவருடைய உணவு கொள்ளளவும் மாறுபடுகிறது. ஒவ்வொருடைய அளவையும் அவருடைய உடலை தீர்மானிக்கிறது. அப்படியா? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ
வாயிலே உணவை இட்டு நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிட்டால் 2 முக்கியமான மாற்றம் நடைபெறும். ஒன்று, நம் சாப்பிடுகிற உணவினுடைய அளவு குறைந்து போய்விடும். வாயிலிட்டு நன்றாக குதப்பி அதை செரிமானமாக்கிவிட்டால் அதில் இருக்கிற முழு சத்தும் உறிஞ்சப்பட்டு விடும். இப்ப நாம ஒரு 5-6 இட்லி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த 5-6 இட்லி சாப்பிட்டா அந்த 5-6 இட்லி இருக்கிற மொத்த சத்தும் குடல் உறிஞ்சிருது இல்லை. ஒரு இட்லி 2 இட்லியில் இருக்கிற சத்து அளவை தான் அது உறிஞ்சது, மீதி அப்படியே குதப்பி வெளியே தள்ளிவிடணும். அப்ப அது எதுக்காக உள்ள போடுறோம்? ருசியினால சாப்பிட்றோம், பசியினால சாப்பிட்றோம். இந்த 2 காரணத்துக்காக நாம் போட்டு உணவை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளுகிறோம், தேவைக்கு கூடுதலாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்ப அந்த அளவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எப்படி உடம்பு சொல்லுவீர்கள்? அது எப்படி சொல்லும்? இப்ப கவனிங்க, நான் சொன்னதை. வாயில இட்ட உணவை 50 முறை மென்று விழுங்குங்கள். ஒரு கவளம் வாயில் எடுத்தால் அந்த கவளம் மென்று விழுங்கப்பட்ட பின்னரே அடுத்த கவளத்தை போடுங்கள். 2 ரூல். அடுத்து, இப்படி சாப்பிடுகிற போது சாப்பாட்டுடைய அளவு குறைந்து போய்விடும் என்பது ஒன்று. இன்னொரு மிக முக்கியமானது என்னன்னா, பல நோய்கள் இதிலேயே குணமாகிவிடும். சர்க்கரை நோய் கட்டுப்படும், பிளட் பிரஷர் குருதி அளவு கட்டுப்படும், உடல் பருமன் குறையும். எவ்வளவு மாற்றங்கள் வரும்? மன அழுத்தம் குறையும். எவ்வளவு பணம் மிச்சம், தேவையில்லாத நிறைய திங்கிறமே. எவ்வளவோ அனுகூலங்களை, லாபங்களை தரக்கூடியது இந்த உணவை நன்றாக மென்று கூழாக்கி செரிமானமாக்கி உள்ளே தள்ளுவது. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.